வணக்கம். சந்தையில ஒரு டாப்பான கிட்டா நல்ல பிரம்மாண்டமான கிட்டா வாங்கிட்டு போறீங்க. கிட்டா போய் சொல்லுங்க. கிட்டா பல்லு எப்படி என்னையாதீங்க? பல்ல பாக்கல. பல்லுலாம் பாக்கல. ஆமா. சரி, எவ்வளவு வேலை சொன்னாங்க? விலை சொன்னது 50 ரூபா சொன்னாங்க. 50,000 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 33. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? கோயில் கூட. ஆமா. சரி, ரைட். வரும்போது இப்படி கிட்ட வாங்கிட்டு வந்துடும். ஆமா. எத்தனை கிட்ட பாத்துருக்கீங்க? கடை நிறைய கடை பார்த்தாச்சு. நிறைய கிட்ட பாத்தீங்க. சந்தைக்கு தான் பெரிய கிட்ட உங்களுக்கு. இல்ல பெரிய கடை இன்னும் இருக்கு. இது எங்களுக்கு விலையில அமைஞ்சுதான் வாங்கிட்டு வந்தோம். விலையில அமைஞ்சு இந்த கிட்ட வாங்கிட்டு போறோம். வருஷம் இப்படி கிட்ட வாங்கிலோ? ஆமா. வருஷம் இப்படி கிட்ட எப்போ வாங்குவீங்க? எத்தனை அடியா இருக்கும் இந்த கிட்ட? அடி 3 அடி இருக்கும். 3 அடி இருக்கும். 3 அடி கன்ஃபார்மா இருக்கும். இந்த கிட்ட எவ்வளவு வாங்கிருக்கியோ? இந்த கடை 28. ஆமா. சரிங்க. மன திருப்தி கிட்ட வாங்கியாச்சு. சந்தோஷமா போறீங்க. வணக்கம். வணக்கம். 2 குட்டி ஆடு, நல்ல சூப்பர் ஆடு, நல்ல ரெட்டை குறுக்கு ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆடு பல்லு எப்படி என்னையா? பல்லு நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. மரி என்ன மாதிரி? முட்டை மாதிரி. பொம்மரின அதிர்ஷ்டம் தான். 2 மாதிரி ஆடு, 3 ஆடு நம்ம கணக்கு வீட்டுக்கு கொண்டு போறீங்க. எவ்வளவு வேலை சொன்னாவோ? 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 18 முடிச்சிருக்கீங்க. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல இதான் முத ஆடு. ஆடு கிடையாதோ? இல்ல புதுசா ஆடு வளர்க்க போறீங்க. ஆடு வளர்க்க எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஒரு வாய்ப்பு எப்படியாவது இதை பார்த்துக்கலாம் தான். ஓ, இதை வச்சு பழச்சிக்கலாம் சொல்லி வாங்கிட்டு போறீங்க. ஆனா வெற்றி பெற்றலாம்ல? கண்டிப்பா. எத்தனை ஆடு வளர்க்கலாம் பிளான்ல இருக்கீங்க? நாங்க இதை வச்சுதான் 10 ஆடு வளர்க்கலாம். 10 ஆடு. இந்த ஆடாச்சும் 10 ஆடு பெருக்கிடலாம். அதான் 2 வருஷம் பெருக்கிடலாமா? இந்த 3 ஆடாச்ச கணக்கு. ஜனநாயகம் பெருக்க முடியும். ஜனநாயகம் அதான் ஜனநாயகம் பெருக்கிடலாமா? பெருசாக்கிடலாம். சரிங்க. நல்ல மன திருப்தியா ஒரு ஆடு வாங்கிட்டு போறீங்க. சரிங்க. வணக்கம். ஒரு கன்னி கிட்ட அவனை வச்சிருக்கீங்க. கொடியாட்டு கிடா. பல்லு எப்படி என்ன? அதனே 6 பல்லு. 2க்குமே 6 பல்லு. காய் அடிச்சா காய் அடிக்காதானே? காய் அடிக்காதே. 2மே காய். எவ்வளவு விலை சொல்லுதியோ? 2 சேர்த்து 55 ரூபா சொல்றேன். எவ்வளவு ஃபைனல் விடலானே? ஒரு 48 தான் கொடுத்துடலாம். இதுவரை கேள்வி இருக்குண்ணே. ஒரு 44 வரையும் கேக்குறாங்க. சரி, இல்ல நமக்கு நெருக்கி வரல. புரட்டாசி மாசம்ல கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சந்தையில ஒரு சூப்பரான கிட்டா பாக்க பாய தோரணை இருக்கு. நல்ல ஒரிஜினல் கொடியாடு அப்படிதானே? கிடா பச்சலும் கிடா. பல்லு எப்படி என்ன? அதனே 2 பல்லு. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? கோயில் ஃபங்க்ஷன். எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணே? தூத்துக்குடி. எத்தனை கிடா பாத்துருப்பீங்க சந்தையில? 10 கிடா பாத்துருக்கோம். 10 கிடா பாத்துருப்பீங்க. இந்த கிடா பிடிக்க காரணம் என்னண்ணே? கரும்போர் கிட்டா பாக்க நல்ல தோரணையா இருக்கு. எவ்வளவு விலை சொன்னாவோ? 25 ரூபா சொன்னாங்க. 25,000. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு? எவ்வளவு பாத்தனே? எவ்வளவு மதிச்சிய? 20 ரூபாய்க்கு பார்த்தோம். 20 ரூபாய்க்கு மதிச்சு ஃபைனலா 21,000 ரூபாய் கூட தான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி, பரவாயில்ல. கிட்டா காலை எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலை 5 மணிக்கு வந்தோம். கிட்டா வரத்துல எப்படின்னு இருக்கு? பரவாயில்ல, வந்திருக்கு. நிறைய வந்திருக்கு. வருஷம் இங்கதான் கிட்டா வாங்கிலோ? எப்போ கிட்டா இங்கதான் வாங்கிங்க? வணக்கம். எங்க இருந்து வாரீங்க? என்ன யாதீங்க? திருமங்கலம். மதுரையில இருந்து வாரீங்க. 2 செட் ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? இது வந்து 2 குட்டி ஆடு. ஆடு பல்லு எப்படி என்ன? யாது பல்லு 4 பல்லு. மாதிரி என்ன மாதிரி? இங்கயா 2 மரி 2 கிடாமரி. ஒரு போற ஜம்முன்னு வளர்த்துருக்கேன். நாடு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? ஆடு 4 வருஷம் வச்சுக்கலாம். எவ்வளவு வேலை சொன்னாங்க? 45 ரூபா சொன்னாங்க. 40. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 40 ரூபா. 40,000 ரூபாய் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. சரி, ஓகே. அந்த ஆடை பத்தி சொல்லுங்க. புளியம்போர் 25 ரூபா. 25. எத்தனை மாசம் சனையா இருக்கும்? 4 மாசம் சனையா இருக்கும். சரி, சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை இந்த வாரம் பரவாயில்ல. எதனால அங்க இருந்து இங்க வந்து ஆடு வாங்குற? என்ன காரணம்? ஏதோ ஆடு பெரிய ஆடா இருக்கும். நல்லா வளரும். நல்லா குட்டியில வளர்க்கும். வீட்டுல என்ன ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல நாட்டாடு வச்சிருக்கீங்க. விலை ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கா? விலை பரவாயில்லாம இருக்கு. சரி, ஓகே. ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆளை பாக்கவே முடியல. இருக்கு. ஜம்முன்னு 2 ஆடு வாங்கிட்டு போறீங்க. 2 ஆடு என்ன விளைச்சா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 30 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கியோ? 26 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போறீங்க? சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை சூடு. விலை கூட இருக்கா கம்மியா இருக்கா? கூட தான் இருக்கு. விலை குறைஞ்ச மாதிரி தெரியல. சரிங்க. வணக்கண்ணே. ஒரு ஆளா கிடாவா? கிடா குட்டி தான். சரி, கண்ணில கிராஸ் குட்டி வாங்கிட்டு போறீங்க. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? எப்படின்னு? வளர்க்கறதுக்கு. எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? ஒரு 10 மாசம் வளர்க்க. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க பிரதர்? 10 உருப்படி. ஃபுல்லா கிடா மாதிரி வச்சிருக்கீங்களா? ஆமா, ஃபுல்லா கிடா தான். வீட்டு மேய்ச்சல் முறையா இல்ல வீட்டுல இற வச்சு கெட்டி தான் இருக்கீங்களா? மேய்ச்சல் போதான் செய்யணும். ஃபுல்லா காய் அடிச்ச குட்டி தான் வச்சிருக்கீங்க. எவ்வளவு வளர்க்கணும்? எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பிரதர்? 6 ரூபா. சொன்ன விலை எவ்வளவு? 7 ரூபா சொன்னாங்க. 6 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. கிடாவுல போய் லாபம் இருக்கா இல்லையா? லாபம் இருக்கு. சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நம்ம கோயில்பேட்டினே. அண்ணனுக்கு தூத்துக்குடி. மொத்தம் 3 குட்டி வாங்கிருக்கீங்க. கிடாமரிங்களா பொம்மரிங்களாண்ணே? 3மே பொம்மரி தான். 3மே பொம்மரி. ஆடை பெருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? இந்த 2 எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? இந்த 2 நமக்கு அவ்வளவு வேலை தெரியாது. சரி, ரைட்டு. என்ன விலைக்கு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 2 ஆடு 7 ரூபாய்க்கு வாங்குறோம். 7 ரூபாய்க்கு 3,500. இந்த குட்டி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அந்த குட்டி ஒரு 900 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது எவ்வளவு நாள் பால் கொடுக்க வேண்டியது இருக்குண்ணே? ஒரு 10 நாள் பால் கொடுக்கணும். 10 நாள். அதுக்கப்புறம் இற கடிச்சிடணும். ஆமா. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
அது இப்பதான் வளர்க்காரு ஏற்கனவே நம்ம ஆடு வளர்த்தாலே. நீங்க தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களோ? ஆமா ஆமா. சரி ஓகே ஓகே. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அண்ணா எந்தல இருந்து வாங்கினே? நாங்க வண்டிக்குள்ள பக்கம் மூறனாலிங்க. 2 செட் ஆடு வாங்கிருக்கீங்க. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க மொத்தம்? வீட்டுல ஒரு 10 ஆடு இருக்கு. 10 ஆடு. என்ன விதமான ஆடு வச்சிருக்கீங்க? நாங்க வடக்க கன்னியாடுகள். ஃபுல்லா கன்னியாடு தான் வச்சிருக்கீங்க. உங்க ஏரியால கன்னியாடு தான் ஃபேமஸ். சரி டக்குனு இருந்தாலும் கொடியாடு வந்தீங்க. கொடியாடு இப்போ இது ஒரு வேலை விருப்பம். நல்ல நீள வழங்கா இருக்கும். வளர்த்து பாப்போமே. அப்படி டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. அதாவது இது ஒன்றா போட்டு பார்த்தா இதுக்கு அது எப்படி இருக்கும், எப்படி லாபங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பாக்க இந்த ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரி 2 எவ்வளவு விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 2 50 ரூபா சொன்னாங்கண்ணே. சரிங்க. நாங்க 40 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. விலை பரவாயில்லையா கூடுதல் நினைக்கலாம்? மீடியம். அதுக்கு உள்ள விலை தான். அது அவ்வளவு கரெக்டான விலை. அதிகம் இல்ல கம்மி இல்ல. தடுப்பூசிக்கு மருந்தெல்லாம் கொடுக்க முடியல. அதெல்லாம் கரெக்டா கொடுக்கணும். மழை டைம் வரை வந்து தடுப்பூசி போட்டாச்சா? போட இன்னும் போய் வாங்கி போட்டுக்கிறோம். நம்ம போட்டுருவீங்க. அடுத்த ஸ்டாக் வச்சிருக்கோம். கிரி மருந்து எப்படி கொடுப்பீங்க? கிரி மருந்து மில்லிக்கு ஒரு 5 மில்லி. ஒரு டானிக்கெல்லாம் கொடுப்பீங்களா? டானிக்கு எல்லாம் டானிக்கும் தான். ஊசி தான் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா போடுது. 3 மாசம் வரைக்கும் கரெக்டா ஊசி போடுது. குட்டி நல்லா இருக்கும் அப்படிதானே? சரி ஓகே. சூப்பர் குட்டி 2 குட்டி வாங்கி போறீங்க. நல்ல ஒரிஜினல் கொடியாடு. கிடாமரியா பொம்மரியானே? 2 பொம்மரினே. 2 பொம்மரி. எத்தனை நாள் குட்டியா இருக்கும்னா? இது 4 நாள் இருக்குண்ணே. 4 நாள் குட்டி. எதனால பொடி குட்டி வாங்கி போறீங்களா? பெரிய குட்டி தான் விரும்புவ? நாங்க மாடு வச்சிருக்கோம். மாடு வச்சிருக்கீங்க. பால் இருக்கு. பால் நல்ல செழிப்பா இருக்கு. ஓ அதனால இதை வாங்கிட்டு போறீங்க. வளர்த்துடலாமா? வளர்த்துடலாம். சரி ஆடாக்கிருவிய? ஆடாக்கி நல்லா எவ்வளவு விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இது 1500 ரூபா. 1500. முடிச்ச விலை எவ்வளவு? 2500 ரூபாய்க்கு. 2500 ரூபாய்க்கு 2 சேர்த்து 2500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. சரி ஓகே. 3200 சொல்லுவாங்க. 3200 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனல் முடிச்சிருக்கீங்க? ரெண்டுமே சேர்த்து 6000 ரூபா முடிச்சோம். 6 மாட்டேன்டாரு. குறைய மாட்டேன்டாரு. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான் வாங்கிட்டு போறீங்க? இல்ல வீட்ல ஆடு கிடக்கு. ஆடோட சேர்த்து கிடாமரியா பொம்மரிங்கண்ணா? கொட்டமரி 2 பொம்மரி. ஆடு ஆக்கணுங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க. ஒரே லாபம் இருக்கா இல்லையாண்ணே? லாபம் இருக்கு. என்ன வேலை செஞ்சீங்க நீங்க? நான் கொத்தனாரு. பட் வீட்டுல தான் ஆடு வளர்க்குறாங்க. ஆமா. சரி ஓகே. பொட்டு கிட்டா குட்டி வேணும். எவ்வளவு விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்களா? 2700 சொன்னாங்க. 2100 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. சரி கெடா குட்டி 2500 குறைச்சு இல்லைன்னாங்க. அவர் ரொம்ப பிரியப்பட்டாரு. அதனால 2100 வாங்கிட்டு போறீங்க. ஓகே. அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்க எட்டயபுரம் ஆட்டு சந்தை. இந்த எட்டயபுரம் ஆட்டு சந்தை வந்து பாத்தீங்கன்னா வாரந்தோறும் 2 நாள் இந்த சந்தை நடைபெறுது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை நடைபெறுது. வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10 மணி நேரம் இந்த சந்தை நடைபெறுது. ஃபுல்லாகவே செம்மறி குட்டிகள் மட்டுமே வரும். வெள்ளாடு வராது. அதுக்கப்புறம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு 4 மணிலாம் சந்தை ஸ்டார்ட் ஆகி மினிமம் பாருங்க மணி ஒரு 9 மணி 10 மணிலாம் இந்த சந்தை முடிஞ்சிருது. இந்த சந்தைக்கு வந்து நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்காங்க. தயவு செய்து இந்த சந்தை வெள்ளி சனி 2 நாள் தான் இருக்குது. வெள்ளி வந்து செம்பரி, சனிக்கிழமை வந்து வெள்ளாடு. சந்தை வந்து வாரந்தோறும் நடைபெற்று இருக்கு. நீங்கள் அடிக்கடி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்காங்க. அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி.